ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புளிமுட்டை, நாளைக்கு நமக்கு தலை தீபாவளி. அதை நினைச்சா சந்தோஷத்துல மனசு இப்பவே துள்ளி குதிக்குது. நாளைக்கு பொழுது எப்ப விடியும்னு எதிர்பார்க்குது. உனக்கு அப்படிதானே இருக்கு புளிமுட்டை? ஆமாங்க சின்னத்தா. ஆனா ஏய், என்ன ஆனா ஆவனான்னு இழுத்துக்கிட்டு இருக்க? நம்மளோட இந்த தலை தீபாவளிக்கு உங்க அழகான விரலுக்கு ஒரு அம்சமான மோதிரம் போட்டு விடணும்னு ஆசைப்பட்டேன். அது நடக்காம போயிடுச்சு. என்ன புளிமுட்டை, எதுக்கு இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? உன்னால என் விரலுக்கு மோதிரம் போட முடியலன்னா என்ன? நீயே எனக்கு ஒரு பெரிய சைஸ் மோதிரம் மாதிரி தான். என் மனசுக்குள்ள நான் போட்டுட்டு இருக்கிற அழகான அம்சமான எனக்குன்னு இருக்கிற மோதிரம். சும்மா என்ன சமாதானப்படுத்துறதுக்காக என்னென்னமோ சொல்றீங்களே சின்னத்தா. சேச்சா, அதெல்லாம் இல்ல. நிஜமா சத்தியமா சொல்றேன். புருஷன் காரணம் இப்படி எல்லாம் சந்தேகப்படக்கூடாது. வலிக்குதுங்க சின்னத்தா. சரி ரொம்ப வலிக்குதா? நானே தடவை கொடுக்குறேன், வலி சரியா போயிடும். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஏற்கனவே நான் மனசு சரியில்லாம இருக்கேன். விடு புளி மூட்டை, அதே நினைச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நீ எனக்கு மோதிரம் போடலன்னா என்ன, நான் உனக்கு போடுறேன். இது உனக்காக. என்னங்க சின்னத்தா, நிஜமாவே மோதிரம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்கிற கேள்வியா இது? நான் என்ன உங்ககிட்ட சும்மா விளையாட்டுக்காக மோதிரம் போடுறேன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு நினைச்சியா? நான் சொல்றதுதான் செய்வேன், செய்யறதா சொல்லுவேன். ஏய், என்ன பாக்குற? விரல காட்டு. சரியா போச்சு. விரல காட்ட சொன்னா வெக்கப்படுற. இது சரிப்பட்டு வராது. காட்டு. ஒரு நிமிஷம். ஓஹோ, அப்படியா? ஓகே. என்ன ஆச்சுங்க சின்னத்தா? இந்த மோதிரம் என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுச்சு. இந்த மோதிரம் கடை ஷோகேஸ்ல பெட்டிக்குள்ள இருந்தப்போ, இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகா இருக்கிற, கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ற கைவிரல் எந்த பொண்ணுக்கு இருக்கோ அந்த பொண்ணோட விரலுக்கு தான் நான் மோதிரமா போனோம். அப்பதான் என் ஜென்மம் சாபல்யம் அடையோன்னு வேண்டிக்கிட்டு இந்த மோதிரம் தவம் இருந்துதான். இப்போ அதோட தவம் பலிச்சு, அது வேண்டின மாதிரியே இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகான ஒரு விரலுக்கு மோதிரமா வந்து சேர்ந்துட்டேன். இனிமே என் ஜென்மம் சாபல்யம் அடைஞ்சிரும்னு இந்த மோதிரம் என் காதுக்குள்ள சொல்லிச்சு. அதைத்தான் கேட்டுட்டு இருந்தேன்.